அப்பா கிட்ட எப்படி நடந்த விஷயத்த சொல்லுவேன்? ஆனா சொல்லலைன்னா பிரச்சனை பெருசாயிடுமே. என்ன பண்றது? விஷயத்த கேட்ட ஏதாவது பெருசா ஆயிடுச்சுன்னா எதுவும் ஆகாது. அப்பா என்னை மன்னிச்சிடு. ஆனா இந்த விஷயத்த நான் சொல்லியே தான் ஆகணும். 2024 ஐபிஎல்லில் இருந்து முதல் அணியாக வெளியேறியது மும்பை. பா இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? நீ எதுவுமே கண்டுக்காம நீ பாட்டுக்கு பேப்பர் படிச்சிட்டு இருக்க. உன் பொண்ணு மேல கொஞ்சமா அந்த அக்கறை பாசம்லாம் இருக்கா? ஒரு ஃபயரே இல்லப்பா உன்கிட்ட. முதல்ல உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, அப்புறம் பாரு அப்பனோட ஃபயரை. நான் சொல்லுவேன், ஆனா உன் மனசை கொஞ்சம் தேத்திக்கோ. என்ன பில்டப்லாம் ரொம்ப ஓவரா இருக்குதே. தெரியும்ல அப்பம் பாடி ஸ்டீல் பாடின்னு. பார்த்தாலே தெரியுதுப்பா. சரி அதை விட நான் சொல்றத கேளு. அந்த தெருமுக்குல ஒரு ஆரஞ்சு கலர் வீடு இருக்குல்ல, ஆமா. அங்க கூட ஒரு ஆன்ட்டி இருப்பாங்களே, நீ கூட போகும்போது வரும்போது சைட் அடிச்சிட்டு இருப்பியே. ஆமா, என்ன ஊருக்குள்ள போய் சொல்ல போறியா? அது இல்லப்பா, அந்த ஆன்ட்டியோட பையன் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டான். எது லவ் லெட்டரா? ஐயோ அப்பா ஷாக் ஆகாதீங்க, நீங்க தான் ஸ்டீல் பாடி ஆச்சே. அது இல்லம்மா, நாகுபூச்சி மாதிரி இருப்பான். பாத்தி அவனோட கொழுப்ப. வா போய் பேசி வரலாம், முதல்ல கிளம்பு. அதுக்கு அவசியமே இல்லப்பா, நானே பேசிட்டேன். பேசிட்டியா? இது எப்போ? அவன் கொடுத்த லெட்டர்ல இன்னைக்கு சாயந்தரமே பதில் சொல்லணும்னு தான் எழுதி இருந்துச்சு. அது எப்படி உனக்கு தெரியும்? நான் தான் பிரிச்சு படிச்சேனே. நீ ஏன் படிச்ச? இல்லப்பா, அவன் கொடுத்த உடனே அதுல என்ன எழுதிருக்குன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப கியூரியஸா இருந்துச்சா, அதான் பிரிச்சு படிச்சிட்டேன். சரி அதான் எல்லாம் முடிஞ்சுல, அப்புறம் என்ன உனக்கு? அங்கதான்ப்பா பிரச்சனையே. அவங்கிட்ட நான் பேசிட்டு இருந்ததை அவங்க அம்மா பாத்துட்டாங்க. அவங்க உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. என்னது? நான் எதுக்குமா அவன்கிட்ட பேசணும்? அது ஒண்ணும் இல்லப்பா, அவன் எழுதின லெட்டர் படிச்சு எனக்கு கோவம் வந்துருச்சு. ஏமா? பா அந்த லெட்டர்ல அவன் ரொம்ப திமிரா எழுதியிருந்தாப்பா. ஊர் உலகத்துல என்ன லவ் பண்றதுக்கு 1000 பொண்ணு இருக்கு, ஆனா எனக்கு என்னமோ உன்னதான் பிடிச்சிருக்கு, அதனாலதான் உனக்கு கொடுத்தேன். சோ இதுக்கான பதில நீ சாயந்தரமே சொல்லுன்னு சொல்லி எழுதிருந்தா. அத படிச்சு இரு, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். அவன் எழுதின லெட்டர் உனக்கு பிடிக்கல, நீ நேரா போய் அவன் கழுத்தை புடிச்சு சாப்பிட்டா திட்டி இருப்ப. அந்த நேரம் அவங்க அம்மா பாத்துருப்பாங்க, கரெக்டா? சூப்பர்ப்பா, இப்பதான் நீ வேவ் லென்த்லயே இருக்க. என்ன நினைச்சா உனக்கு ப்ரௌடா இருக்குல்ல? ஊர் உலகத்துல ஒரு பொண்ணு வச்சிருக்கலாம், நல்லா நிம்மதியா இருக்கான். அப்ப நீ? நான் ரொம்ப நிம்மதியா இருக்கிறேன். நீ தானப்பா சொன்ன யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, யாரையும் அவமானப்படுத்தக்கூடாதுன்னு. அதைத்தான் பண்ண. இதுல என்ன தப்பு இருக்கு? சரி, அந்த ஆன்ட்டிக்கு நான் ஃபோன் பண்ணி தரேன், என்னன்னு பேசிடு. நான் என்னத்த பேச? நீ பேசு, நான் டயல் பண்ணிட்டேன். ஐயோ அப்பா, ஃபோனை திருப்பி வை. ஹலோ, என்ன இந்த கிழி கிழிக்கிறா? என்ன இந்த பொம்பளை இப்படி திட்டுறா? முடியல, அவ தொல்லை தாங்க முடியல. இப்ப இல்ல, அப்பவே அப்படிதான். ஹாய் அங்கிள். ஆயா, அது நான் அப்பவே போயிட்டேன். யாருமா அது? வேன் டிரைவரா? வேன் டிரைவரா? என்ன சொல்லுங்க. அப்பா வேன் டிரைவர்லாம் இல்ல, இந்த அண்ணா நான் டியூஷன் போயிட்டு வரும்போது எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தாரு, அதான் இங்க கூப்பிட்டு வந்தேன். எது லவ் லெட்டரா? எது அண்ணாவா? நீ வா, நான் அப்பா ஒண்ணும் சொல்ல மாட்டாரு, நீ வா. வா கண்டிப்பா. அண்ணா தண்ணி. இல்ல வேணாம். அண்ணா நான் ஏன் உங்களை வீட்டுக்கு கூட்டு வந்தேன் தெரியுமா? ஏன்? எனக்கு நீங்க கொடுத்த லெட்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியா? தேங்க்யூ. இன்ஃபேக்ட் நீங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் லெட்டரே கொடுத்துருக்கீங்க. நான் கூட ஏதோ ஹெவி காம்படிஷன் இருக்குன்னு நினைச்சேன். ஓகே. ஆனா நீங்க இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க, நான் இப்பதான் +1 படிக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு ஓகே சொல்லிட்டேன்னா நீங்க ஒழுங்கா படிக்கவே மாட்டீங்க, என் பின்னாடியே சுத்துவீங்க. அப்புறம் நானும் ஒழுங்கா படிக்க மாட்டேன். அப்புறம் நீங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்களையும் ஒழுங்கா பார்த்துக்க மாட்டீங்க, என்னையும் ஒழுங்கா பார்த்துக்க மாட்டீங்க. ஆனா நான் தான் என் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள படிச்சு பெரிய ஆளாகி பார்த்துக்கணும். அதனால நீங்க காலேஜ் எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கெல்லாம் போயிட்டு உங்களுக்கு அப்பவும் லவ் இருந்தா என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் யோசிச்சு பார்த்து சொல்றேன். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா அப்புறம் பேச்சு மாற மாட்டல்ல? நிஜமா தான் நான் சொல்றேன். என்ன வேணா சொல்லு, ஆனா அண்ணன் மட்டும் சொல்லாத. சரிண்ணா. அம்மாடி, அண்ணன் என்ன சொல்றாரு? தண்ணி குடித்தியா இல்லையா? குடித்தேன்ப்பா, குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவரு தங்கச்சி கையில குடிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேம்மா. அப்புறம் தம்பி வாங்க போலாம். நான் வரேங்க, பாய். சரிண்ணா. வாங்க. என்ன சத்யராஜ் பேர் நல்லா ஹைட்டா வளர்ந்துக்கிறீங்களே, ஆனா அறிவு தான் இல்ல. இல்ல எனக்கு புரியல. என்னப்பா தங்க மாதிரி புள்ளைய பத்துட்டு இப்படி பேசுற?
நானும் அப்படிதான்ப்பா நினைச்சேன். ஆனா என்னது இது? பேப்பரு கையில நீ வச்சு நீ என்னன்னு கேக்குற? இரு. உன் பொண்ணு என் பையனுக்கே லவ் லெட்டர் கொடுக்க பார்த்தா. கையும் களவுமா பிடிச்சிட்டே என்னையே சமாளிக்க பார்த்தாங்க. நான் ஏமாந்துருவேனா? அதான் விட்டுருந்தா என் பையனே உன் பொண்ணு கூட்டிட்டு ஓடிருப்பா. அதான் கையோட இழுத்துன்னு வந்துட்டேன். என்னம்மா இதெல்லாம்? பா இல்லப்பா அதெல்லாம். சார், பொண்ணே அட குடுக்குமா வளர்க்கணும், இல்ல இப்படிதான் நடக்கும். ஐயோ கையை விடுங்க ஆண்டி, ஓவரா பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு பாருங்க. உங்க மனசு கஷ்டப்படுத்தினதுக்கு மன்னிச்சிடுங்க. உங்களை பார்த்து பிடிக்கலன்னு சொல்லி உங்களை காயப்படுத்த விரும்பல. நீங்க அவ்வளோ அழகா என்னை பத்தி கவிதை எழுதிருக்கீங்க. எனக்கு உங்க கவிதை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா உங்களுக்கு ஏத்த பொண்ணு நான் இல்லை. அதனால உங்க அம்மா அப்பா சொல்ற மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க. சாரி, நான் எங்க அப்பா சொல்ற மாதிரி பையனை தான் கல்யாணம் பண்ண போறேன். என்ன வந்தவொடனே ஓவரா பேசுன? இப்ப பேசு. என் பொண்ணை பத்தி எதுவுமே தெரியாம தப்பு தப்பா பேசுன. இப்ப நான் சொல்றேன். சாரிங்க. என்ன சாரிங்க பூரிங்கன்னு? ஒரு பொண்ணை பத்தி எதுவுமே தெரியாம பேசக்கூடாது, புரியுதா? இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்தேன், நீ வாமா உள்ள. வந்துட்டா பேப்பரை தூக்கி. அம்மாடி ஒரு நிமிஷமா. நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேம்மா. ஆனா நீ அப்ப சொல்ற பையனை தான் கல்யாணம் பண்ணின்னு சொன்னல, அப்பவே என் மனசு குளிர்ந்து போச்சுமா. பா கல்யாணமா? அதெல்லாம் சும்மா சொன்னேன்ப்பா. என்னது சும்மா சொன்னியா? என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, இங்க பாரு, கல்யாணம் எல்லாம் பண்ணா செலவாகும். செலவெல்லாம் பண்ணா உன்னால சமாளிக்கவே முடியாது. நீ வேற பாவம் இல்லையா? அதை தாண்டி உன் தங்கச்சிங்க பெத்த ரெண்டும் என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சண்டைக்கு வருவாங்க. நல்லா இருக்கிற குடும்பம் நாளா போகும். இதெல்லாம் தேவையா? அதுக்கு தான் சொல்றேன், நான் கூடவே உன் வீட்லயே கல்யாணம் பண்ணிக்காம இருந்துக்கிறேன், சரியா? ஐயோ, என்ன என் பொண்ணு கல்யாணமே வேணான்றா? அப்பனே முருகா, நீ தான் என் பொண்ணு மனசை மாத்தணும். ஐயோ, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அப்போ உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதா உன் பிரச்சனையே? உன் பொண்ணு ஒரு நாள் சொல்லுவா, அப்ப தெரியும் எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு. ஆனா எனக்கு அந்த பிரச்சனையே இல்லப்பா. என் பொண்ணு லவ் பண்ணவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அது மட்டும் இல்ல, கையில ஒரு பேரனையே கொடுத்துட்டா. எப்பா வன்னி, என் பேரன் என்னைய கூப்பிடுறா, என்னால போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி வை. நீயா? பா என்னப்பா பண்ணிட்டு இருக்க? இப்ப எதுக்கு துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க? அம்மாடி, நான் காசி ராமேஸ்வரனு எங்கன்னா அங்கேயே போய் வாழ்ந்துக்கிறேன், நீங்க நிம்மதியா இருங்க. பா என்னப்பா பிரச்சனை? அம்மாடி, நான் மட்டுமா உன்னை கேட்குறேன்? ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறானுங்கம்மா. அவனுங்களாம் என்னால் பதில் சொல்ல முடியல. அதனால நான் காசிக்கே போறேம்மா. யோசிக்கிறா. சரி அப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரிம்மா. ஆனா ஒரு கண்டிஷன். என்னம்மா? நீ பாக்குற மாப்பிள்ள எனக்கு பிடிச்சிருந்தா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொன்னதே எனக்கு சந்தோஷமா. அதெல்லாம் உனக்கு பிடிக்கும். சரி, நான் துணியெல்லாம் உள்ள எடுத்து வைக்கிறேன். நான் மாப்பிள்ள பிடிச்சிருக்குன்னு சொன்னா தானே நீ கல்யாணம் பண்ணி வைப்பேன். நான் எப்படி ஓகே சொல்றேன் நீயும் பாரு. ஏண்டி அக்கா, என்னை ஹாஸ்டல் அனுப்பிட்டு நீ வீட்டுல ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிறியா? நாளைக்கு பாரு, உன்னை கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டு இந்த வீட்டை எப்படி ஆள போறேன்ட்டு. இனிமே நான் தான் ராஜா. குரு, குரு எங்க போருக்கு போனா? டாடி, தொண்ணூறு எடுத்துங்க டாடி. எங்கப்பா போயிட்டு வர? கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் டாடி. கோயிலுக்கா? நீ அங்கெல்லாம் போக மாட்டியே, என்ன புதுசா? மார்க் நிறைய வாங்கணும்ல டாடி. ஓ அப்படியா? மார்க் வாங்கத்தெல்லாம் இருக்கட்டப்பா. முதல்ல ஸ்கூல்ல கொடுத்த மார்க் ஷீட் எங்க? இன்னும் கொடுக்கல டாடி. ஓ, கொடுக்கறது இல்லையா? அப்ப இது என்னது? பேப்பர் டாடி. பேப்பரா? இதை திருப்பி படி. என்ன போட்டிருக்குது?
யாரோ குருவா ஆ. ஃபெயில்னு போட்டுருக்கு டாடி. ஃபெயிலா ஃபெயிலா டேய் எங்கடா ஓடுற இருடா அங்க எங்கடா டேய் இறங்கு இறங்குடா பாருங்க இறங்குடா தாவறா டேய் டேய் எங்கடா ஓடுற இருடா 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 டேய் எப்படி குதிக்கிறான் பாரு டேய் அக்கா டாடி கிட்ட இருந்து காப்பாத்துக்கா. அடே விடுமா இன்னைக்கு அவனை கொல்றேன். அப்பா குரு பாவம்ப்பா, அவனை அடிக்காதீங்க. நான் வேணா வெளியே போயிடுறேன், அப்புறமா வேணா அடிங்க. நீ எவ்வளவு லட்சணமா பொறுப்பா பேசுற, ஆனா இந்த குரங்குவாய 8ஆம் வகுப்புல 8 வாட்டி ஃபெயில் ஆயிருக்காமா. விடுங்க அவனை. அப்பா என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. யோசனையா? ஆமாப்பா, நம்ம வேணா நம்ம தம்பிய நல்லா படிக்கிற ஸ்கூல் ஹாஸ்டல்ல சேர்த்துருவோமா? ஹாஸ்டலா? டாடி டாடி வேணா டாடி ப்ளீஸ் டாடி, நான் இனிமே நல்லா படிப்பேன் டாடி. இல்ல டாடி வேணா டாடி. நித்ரா அம்மாடி நீ சொல்றது நல்ல யோசனை இருக்குது. உடனே நாங்க சேர்த்து விட்டுறோம். நீ போய் மூட்டை முடிச்சலாம் கட்டு, நீங்க சேர்த்துலாம். வேணா டாடி டேய் ப்ளீஸ் போடா உள்ள. நான் இங்கே இருக்கேன் டாடி. டாடி நான் போல டாடி. 8ஆவதுல 8 வாட்டி ஃபெயில் ஆயிருக்கான். நான்லாம் 6ஆவதுல 6 வாட்டி தான் ஃபெயில் ஆனேன். ராஸ் நீ எப்போ வந்த? எஸ்டடி சிஸ்டம். அப்போ அப்பா கூட சேர்ந்து என்னை கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டு நீ இந்த வீட்டை ஆளலான்னு பிளான் பண்ணிருக்க. ஆமாண்டி, உன்னைய துரத்திட்டு இந்த வீட்டை நான் கைப்பற்றலான்னு இருக்கேன். கண்டிப்பா கைப்பற்றுவேன். அதையும் பார்க்கறேன் நீ எப்படி இந்த வீட்டை ஆள்றன்னு. என்ன பண்றது? எனக்கு பாக்குற மாப்பிள்ள எங்க அப்பாவுக்கு பிடிக்காத மாதிரி பாருங்க, இல்லன்னு வைங்க கத்தி எடுத்து. Shut up. ஓகே ஓகே. புரோக்கர்கள் எங்க அக்காக்கு உங்களை மாதிரி பியூட்டிஃபுல்லான பையனா பாக்குறீங்களா? இல்லனா உங்க காதை கடிச்சு ஃபையும் துப்பி ஃபையும். காதை கடிச்சு துப்பிடுவேன். ஐயோ காது. என்னையா வந்ததுல இருந்து அங்கேயும் இங்கேயும் பாத்துட்டு இருக்கிற, எதையுமே காட்ட மாட்டற? என்னது? இல்லையா போட்டோ எதுவும் காட்ட மாட்டேன்னு சொன்னேன். போட்டோ தானே. யோ என்னையா இது? என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னா செத்து போன என் பொண்டாட்டி பாத்துக்கிற, இது அவளுக்கு கூட பிடிக்காது. ஏன்பா நீ சில்வர் பேக் தானே கேட்ட, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி மாப்பிள்ளை தான் கிடைப்பாங்க. அதே நீ வேற பேக் கேட்டிருந்தா இதை விட நல்ல நல்ல மாப்பிள்ளையே கிடைச்சிருப்பாங்க. ஆமா அதுக்கு எவ்வளவு ஆகும்? கோல்டுனா 10,000 ரூபாய், 10,000மா? பிளாட்டினம்னா 25,000 ரூபாய். 25,000மா? யோ நான் வாங்குற மாச சம்பளமே 16,500 தாயா. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல மாப்பிள்ளை வேணும்னா நிறைய காசு கொடுக்கணும். அப்படி காசு கொடுத்தா மாப்பிள்ளை பார்க்கணும்னா அப்பேற்பட்ட மாப்பிள்ளை எனக்கு வேணையா. ஆனா ஒன்னியா, இந்த காலத்துல திருடனுங்களை விட புரோக்கருங்க தான் நல்லா கொள்ளடிக்கிறீங்க. உன் வீட்டுக்கு போய் மாப்பிள்ளை காட்டலான்னு வந்தேன் பாரு, என்ன சொல்லணும் போயா. யோ அந்த 1996 கொடுத்துட்டு போயா. அதெல்லாம் வந்து போனதுக்கே கழிஞ்சு போச்சு, போயா. கழிஞ்சிட்டு போயிட்டியா? ஷோ என்ன பண்றது? காசு கொடுக்கணுமா? காசு யாருக்கிட்ட? எப்பா அந்த வானரங்களையும் காணோம், தப்பிச்சோம். ஐயோ காதை கடிச்சிட்டானே, என் காது என் காது. டேய் இனிமே எந்த புரோக்கரையும் நம்புற மாதிரி இல்லை. ஐ எம் ஆல்சோ ரெடி. இப்போ என்னடா பண்றது? டாடி சிஸ்டருக்கு இதுக்கு முன்னாடி யாராச்சும் ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்களா? இந்த அண்ணா நான் டியூஷன் போயிட்டு வரும்போது எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தாரு. என்ன வேணா சொல்லு, ஆனா அண்ணன் மட்டும் சொல்லாத. ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு பையன் பண்ணான், ஆனா எத்தனை முறை சொல்லிருக்கு உனக்கு என் பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணாதன்னு சொன்னா கேட்க மாட்டியா நீ? இங்க பாரு, இன்னொரு முறை இந்த பக்கம் உன்னை பார்த்தேன் அவனை தொலைச்சிருவோம். அம்மா குட்டியாரு. என்ன டாடி இருந்த ஒன்வேவா அடைச்சிட்டியே? டாடி ஐ ஹேவ் ஐடியா டாடி.
இங்க வா. குட் ஐடியா. குட் ஐடியா தான், ஆனா யார் இதை பண்றது? முடிச்சிடலாமா? மை மவுத் மை எனிமி. அங்கிள் அங்கிள். கருமா கருமா. இதெல்லாம் எங்க உருப்பட போகுது? இவ என்ன பண்றீங்க? மணப்பெண் விற்பனைக்கு சாதி மதம் தடையில்லை, வீட்டோட மாப்பிள்ளைக்கு முன்னுரிமை, வயதும் தடையில்லை, அணுக வேண்டிய முகவரி அப்பா மற்றும் தம்பி. என்ன கருமண்டா அதெல்லாம்? அப்போதான் எழுத சொன்னாரு. அப்பா எழுத சொன்னாரா? அப்பா அம்மாடி, என்னப்பா இதெல்லாம்? அட அதெல்லாம் கிடக்கட்டுமா. ஊர்ல இருந்து அத்தை கால் பண்ணாங்க. ஐயோ, என்னங்கப்பா கீழே எதுவும் விழுந்துட்டாங்களா? ஐயோ அது இல்லம்மா, அத்தை பையங்கிறான்ல, அவன் யாரையோ ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டானாமா. என்னப்பா ஓடி போயிட்டாங்கறீங்க, சிரிச்சிட்டே சொல்றீங்க? ஜோ அது இல்லம்மா, ஒரு அத்தை பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப இன்னொரு அத்தை பையன், இன்னொரு அத்தை பையன் உனக்குதான். குரு வாடா, சொல்லுங்க போய் பாரு, போ சீக்கிரம் போ. என்ன டாடி? இங்க வாடா, வா உள்ள போய் அது ரெடியாச்சேன்னு பாரு, போ. ஒரு வேலை ஒழுங்கா டாடி. செய்யல. இங்க வாயா, டாடி இங்க எதுவும் இல்ல டாடி. போ போ, அது போய் பாரு, போ. சரி. எல்லா வேலையும் நம்மளே தான் செய்யணும். பா, என்னங்கப்பா இது காலங்காத்தால இவ்ளோ பரபரப்பா இருக்கீங்க? அட அது ஒண்ணு இல்ல கண்ணு, ஊர்ல இருந்து உன் அத்தை பையன், அதான் உன் மாமன் வரான். ஒரு 3 மாசம் இங்க தான் தங்க போறானா. ஏங்கண்ணே, எது சொல்றதா இருந்தாலும் முழுசா சொல்லு. எதுக்கு இப்ப திக்கி திக்கி பேசுற? இல்லைங்கப்பா, அவர் எதுக்கு இங்க வரோன்னு? உன் கல்யாணத்துக்கு வரலன்னு சொல்ல வந்தேன். மெட்ராஸ்ல வேலை கிடைச்சிக்கிதான், ஒரு 3 மாசம் இங்க தங்கட்டுமான்னு கேட்டாங்க. நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். பா, வீட்டுக்குள்ள ஒரு வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு எப்படி 3வது ஆளா ஒரு மனுஷனை வீட்டுக்குள்ள விடுவீங்க? ஏன் அவன் தங்கறதுல உனக்கு என்ன கண்ணு பிரச்சனை? எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே. அப்புறம் ஆனா நீங்க ஏதோ பிளான் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. நீங்க என்ன பண்ணாலும் மாப்பிள்ளைய எனக்கு பிடிக்காம என் கல்யாணம் நடக்கவே நடக்காது. டாடி மாமா வந்துட்டாரு. நல்லா சுத்தமா? ஆங்கப்பா. அச்சோ, சாரிங்க மாமா, தெரியாம தெரிஞ்சே கொட்டிட்டேன். மாப்பிள்ள என்ன வந்த முதலாளி இப்படி ஆயிடுச்சு? பரவாயில்ல மாமா, ட்ரை வாஷ் பண்ணா சரியாயிரும். சரி பரவாயில்ல, உள்ள வாங்க மாப்பிள்ள, வாங்க. ஐயோ, என் புது சட்டை நாசமா போச்சே. நான் தெரிஞ்சே பண்ணியும் வீட்டுக்குள்ளையா போறீங்க? நீங்க வந்த வேகத்துல இந்த வீட்டை விட்டு அனுப்பல. என் பேர் மாயா இல்லை. ஓ, மாமாவை வீட்டை விட்டு துரத்திட்டு நீ இங்கேயே இருக்கலான்னு பாக்குறியா? நான் இருக்கிற வரை இது நடக்காது, பார்க்கலாம். மாமா, மாப்பிள்ள விருந்தெல்லாம் தடபடலாம் இருக்கே. எல்லாம் ஓகே மாமா, ஆனா ஒண்ணே ஒண்ணு மிஸ்ஸிங் மாமா. என்னது மாப்பிள்ள? என்ன மாமா, உங்களுக்கு தெரியாதா? பிரியாணி மாமா. ஆமா, பிரியாணி எங்க? இதோ இங்க இருக்கு. அம்மாடி, நல்லா சாப்பிடுங்க மாப்பிள்ள. என்னடா பாக்குற? பிரியாணில நான் என்ன போட்டிருப்பேன் தானே யோசிக்கிற? மாமா, இந்த பிரியாணியை சாப்பிட்டு வந்த வேகத்துல நீங்க ஓடுறீங்க, நான் அதை பாக்குறேன். நல்ல பிரியாணி தான் இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா சாப்பிடுங்க மாப்பிள்ள. ஆமா, வாசனையே பயங்கரமா இருக்கே. நான் தான் மாப்பிள்ள செஞ்சேன். அப்படியா? சூப்பர் மாமா, சூப்பர் மாமா. சூப்பர் தான், சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்னாச்சு மாப்பிள்ள? மாமா, சொல்லுங்க மாப்பிள்ள. பிரியாணி சூப்பரா இருக்கு மாமா. எனக்கு தெரியுமே, நல்லா தான் இருக்கும். நான் செஞ்சதில்ல. நல்லா சாப்பிடுங்க மாப்பிள்ள. இவன் எப்படி சிரிக்கிறான்?
ஓ அப்போ நீ தான் காரணமா? ஆமாண்டி, நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் நான் தனியாக பிரியாணி எடுத்து வச்சுட்டேன். இந்த தடவை தப்பிச்சிட்டீங்க, அடுத்த தடவை மாட்டுவீங்கடி. நல்லா கறி எடுத்து சாப்பிடுமாப்ல. தெரியும். டேடி, மாமா மட்டும் தனியாக சாப்பிட்றாங்க, அக்காவையும் சேர்ந்து சாப்பிட சொல்லு டேடி. டேய் இருடா, மாமாக்கே 10 மணின்னு தெரியல. டேடி, ஐ நவ் டேடி, இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் ஆல்ரெடி பிரியாணி எடுத்து வச்சுட்டேன். ஏ குரு, மாமா நீங்களும் போய் சாப்பிடுங்க மாமா. நீங்க சாப்பிடுங்க மாப்பிள்ள, நாங்க சாப்பிட்டுக்கிறோம். இல்ல மாமா, நான் மட்டும் தனியா சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்களும் போய் சாப்பிடுங்க. சரி போங்க டேய் மாமா. நீ வா. நான் வரல டேடி, நீங்க சாப்பிடுங்க. டேய் நடிக்காத வாடா. டேடி வேணாம் டேடி. டேய் சொல்றல வா. அம்மாடி எடுத்து வைமா, 3 பேரும் சாப்பிடியா? சாப்பிடுவோம். வாடா. நமக்கு மட்டும் லெக் பீஸ். டேய் என்ன எப்பவுமே பிரியாணினா 2 பேரும் சண்டை போட்டு மிச்சம் வைக்காம சாப்பிடுவீங்க, இப்போ என்ன ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துன்னு இருக்கிறீங்க? அது அப்பா, அப்பா பிரியாணி பிரியாணி சூடா இருக்குப்பா. அதான். ஓ சூடா இருக்கா? சரி நீங்க ஆனதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க, அப்ப நான் சாப்பிட்றேன். அப்பா வேணாப்பா. மாமா என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தானே ஆகணும். ஆமா மாமா. காலியாச்சு மாமா. நீங்களும்மா என்ன பண்றது? மாமா ஊர்ல இருந்து டயர்டா வந்திருப்பீங்க, அப்பா தூங்க சொன்னாங்க, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரி மாப்ள. இந்த அப்பாவை சொல்லணும். அப்பா இவன் நினைக்கிறா இவன் இருந்தா எந்த பிளானையும் பண்ண விட மாட்டான். இவனை முதல்ல ஏதாவது பண்ணணுமே. லைட் ஆஃப் ஆயிடுச்சு. அக்கா சவுண்ட் எல்லாம் கேக்குது. அக்கா அக்கா கதவு திறக்கா, பயமா இருக்கு, சவுண்ட் எல்லாம் கேக்குது. கையோடி கொண்டாடி அது பூர நல்ல தாவ அது ஏத சிவத்தி வெத்தி போவ. நீ இங்கே இரு. இன்னைக்கு இருக்குடி மாப்பிள்ள உனக்கு. ஆமாம் சார், ஆமாம் சார். ஓகே சார். பண்ணிடுறேன் சார். ஓகே. ஏங்க சரி சார், நான் கூப்பிட்றேன் சார். சொல்லுங்க. ஏங்க உங்களை எவ்வளோ நேரமா தேடிட்டு இருக்க தெரியுங்களா? என்ன எங்க தேடினீங்க? அப்பதான் உங்களை போய் தூங்க சொன்னாரு. இல்லைங்க, மதியம் யூஸ்வலாக நான் தூங்க மாட்டேன். தூங்க மாட்டீங்களா? அப்ப என் பிளானு என்ன பிளானு? என்ன பிளானு? நீங்கள் தானே சொன்னீங்க என்ன பிளான்னு. நான் சொன்னா எப்போ? சரி அதை விடுங்க, தூங்கலனா என்ன? நீங்க வந்த டைம்ல ரொம்ப களைப்பா இருந்திருப்பீங்க, போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. பரவாயில்லைங்க. இல்ல பரவாயில்ல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. பரவாயில்லைங்க. அட வாங்க. ஏங்க அட மாமா வாங்க. இல்லைங்க ஏங்க. சொல்றேன் இல்லைங்களா? ஏடி வாயாடி நீ கோடி பூடி ஜோடி ஓடி நீயோடி கையோடி கொண்டாடி. சாரி மாமா. பரவாயில்ல மாப்பிள்ள. சிவத்தி போவ. அப்பா அங்கேயே போறீங்க? ஐயோ மாமா என்ன பண்ணாலும் ஏதாவது ஒன்று பண்ணி சொதப்பிடுது. இந்த குருவை ஃபர்ஸ்ட் ஏதாவது பண்ணணும். ஐயோ பால் பட்டுருச்சா? சாரி. ஏய் உங்க 2 பேருக்கு வேற வேலையே இல்லையா? இல்ல, என்ன பண்ணுவீங்க? வேண்டாம், மரியாதையே போயிடுங்க. தோ பாருடா, மேடம்க்கு கோவம் வருது. ஏய் ஒழுங்கா போயிடுங்க. ஒரு நிமிஷம். லவ் லெட்டர்னு கொடுத்தா ஒன்னு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்ல பிடிக்கலன்னு சொல்லு. லெட்டர் மட்டும் பிடிச்சிக்குது, ஆளை பிடிக்கலன்ற என்ன இது? கூப்பிட பொண்ணுங்கிட்ட எப்படி பேசணும் தெரியாதா? வாங்க போலாம். more time.
டாடி டேய் என்னடா டாடி பேய் டாடி. டேய் பாயில படுத்துக்கிட்டு பேயின்ற கம்முன்னு படு. டாடி புகையில வருது டாடி. அது நான் தாண்டா கொசுவத்துன்னு கொசுவத்தி ஏற்றி வச்சேன். மூடின்னு படு. டாடி சத்தியமா பேய் டாடி. செருப்பால் எடுப்பேன். மூடின்னு படு. டாடி ஏய் ஆம்பளை புள்ள கவுந்தச்சு படுக்கூடாதா? பயந்துட்டான். எஸ், ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ இதே மாதிரி போறோம், மாமாவை பயமுறுத்துறோம். ஹாய். என்னது ஹாயா? என்னைய பார்த்தா உனக்கு பயமா இல்லையா? ஏன்னா இந்த பேய் வெளியே மாஸ்க் கழட்டினதை பார்த்துட்டேன். வாடி வா. சாரிங்க, சும்மா தான் விளையாண்ட. நீங்க தூங்குங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நான் அந்த வீட்டில் இருக்கிறது உங்களை பிடிக்கல தானே? அப்படியெல்லாம் இல்லையே. ஏன் கேட்குறீங்க? நானும் காலையிலேருந்து பார்க்குறேன். நீங்கள் பண்ணுறதெல்லாம் வேணுன்னே பண்ணுற மாதிரி இருக்கு. அதான் அப்படி கேட்டேன். ஆமாங்க, எனக்கு நீங்கள் இங்கே வந்தது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்னங்க நான் என்னங்க பண்ணேன்? எங்கள் அப்பாவுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஒருவேளை என் அப்பாவும் என் தம்பியும் சேர்ந்துதான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அதனால தான். சிரிக்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரி அவமானமா இருக்கு. ஓகே சாரி. இப்போ என்ன, உங்கள் அப்பா மேலே இருக்க சந்தேகம் உங்களுக்கு தீரணும் அதானே? இங்கே பாருங்கள், நான் என் வேலை விஷயமா தான் வந்திருக்கேன். என் வேலை முடிஞ்சதும் நானே கிளம்பிடுவேன். சரியா? ஓகே தானே? சரிங்க, குட் நைட். ஏங்க ஒரு நிமிஷம். என்னங்க? தேங்க்ஸுங்க. ஏங்க? ஈவினிங் என்னைய அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து காப்பாத்துனீங்கல்ல, அதுக்காக தான். ஓகே. ஒரு நிமிஷம். என்னங்க? என்னைய நீங்க வாங்க போங்கலாம் பேச வேணாம், மாயானே கூப்பிடுங்க. சரிங்க, அதே மாதிரி நீங்களும் என்ன அர்ஜுனே கூப்பிடுங்க. ஏங்க ஒரு நிமிஷம். என்னங்க? ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். மாஸ்கா? அப்ப நேத்து நைட்டு? ஓ, இதெல்லாம் அக்காவோட வேலையா? அப்ப மாமா 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 என்ன மாமாவை காணோம்? அக்காவும் வீட்டில் இல்லை. யாரும் தெரியலையே. டாடி இங்க வா டாடி. டேய் இப்போ எது காலங்காத்தாலே கத்தி நிக்கிற? எதுக்குப்பா இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? அம்மாடி இல்லம்மா, ரெண்டு பேரும் ஒண்ணா. அது வாங்கப்பா, நேத்து நைட்டு நானும் மாமாவும் ஒண்ணா பா பேசிட்டு இருந்தோம், அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோங்க. பேசிட்டு இருந்தீங்களா? சே, நான் கூட என்னமோ ஏதோன்னு. என்ன நினைச்சீங்க? நான் என்ன நினைச்சேன்? ஒன்னும் இல்லையே. நீங்க எங்க சுத்தி வரீங்கன்னு தெரியுதுங்கப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க ரெண்டு பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மாத்திரம் தான். அவ்வளவுதானா? போதும் பார்த்தது, வழி விடுங்க. நீங்க வாங்க மாமா. சே, நான் கூட ஏதோ பெருசா நடந்துச்சோன்னு நினைச்சேன். கடைசியில சப்பையா போச்சு. சரி பாத்துக்கலாம் விடு. போனால் போகட்டும் போடா. அடியே அக்கா, பேய் மாஸ்க் போட்டு வந்தா பயமுறுத்துற. இனிமே தாண்டி பாப்ப.
இந்த குருவோட விளையாட்டை. ஹலோ, என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லைங்க மாமா. அட சொல்லுங்க, என்னாச்சுன்னு? இந்த குரு பையன்ல ஆ. அவன் என்னை ஏமாத்திட்டானுங்க. என்ன பண்ணா? அது வந்து ஏய், என்னையே கத்திட்டு இருக்காது. எங்க அக்கா கல்யாணம் முடிஞ்சாதான் நமக்கு கல்யாணம். நம்ம கல்யாணம் முடிஞ்சோடனே ஜல்லிதா. சிரிக்காது. இப்படி பேசிட்டு இருக்கா? எங்க அக்கா கல்யாணம் முடிட்டோம், அதுக்கப்புறம் எல்லாம் வச்சுக்கலாம். நானும் சார் யார்கிட்ட ஃபோன் பேசுறீங்க? அக்கா, நான் யார்கிட்டயும் பேசலக்கா. தயவு செஞ்சு போனை மட்டும் இது பண்ணிடாத. சாரிடா குரு, ஃபோன் தெரிஞ்சே கீழே விழுந்துருச்சு. நீ என்ன பண்ற? அப்பா கிட்ட போய் கேட்டு புது ஃபோன் வாங்கிக்கோ. நான் இது கேட்கணும், நீ தான் கேட்கணும். நான் இதை கேட்கணும்? அட மக்கட்ட, உடஞ்சதே உன் போன் தான். வழிய விடு. ஏய், நான் போ. என்னடா? பாத்ரூமுக்கு 10 தடவை போ வச்சல, உனக்கு இது தேவைதான். உன்ன ஐயோ, என் போனு. சிரிக்காதீங்க மாமா. சரி, சாரி. எனக்கு ஃபோன் உடைஞ்சது கூட பிரச்சனை இல்லை, ஆனா அவன் என்னை ஏமாத்தினதா என்னால் தாங்கவே முடியல. ஏன்? என்கிட்ட யாராவது பொய் சொல்லி என்னை ஏமாத்திட்டா என்னால் தாங்கிக்கவே முடியாதுங்க. ஏனுங்க மாமா, நீங்க ஏதாவது என்னை ஏமாத்திருக்கீங்களா? உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? ம், நீ இன்னும் என் மேலே சந்தேகப்படுறீல்ல? அப்படியெல்லாம் இல்லைங்க மாமா. பொய் சொல்கிறீங்க. ஆமா, அப்பப்போ எனக்கு தோணுதுங்க மாமா. ஐயோ ஐயோ மாமா, நில்லுங்க. சாரிங்க மாமா, நான் ஏதோ உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி பேசி. ஊர் விட்டு ஊர் வந்து சரி மாமா வீட்டில் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சாங்க, சந்தோஷப்பட்டேன். ஆனால் உங்களுக்கு இன்னும் என் மேலே சந்தேகம் இருக்குன்னா என்ன பேசி என்ன பிரயோஜனம்? மாமா, ஒன்றும் குறைச்சல. பெரிய மொழி பிருத்திவிராஜ் நினப்பு. அக்கா, கையெல்லாம் வலிக்குதுக்கா. மூடிட்டு ஒழுங்கா போட தூக்கிட்டு நில்லு. வராரு. 50, 60, பைத்தியங்க. என்னக்கா போறாரு? எல்லாம் உன்னாலதான். மாமா மாமா. டேய் மாமா, வெளிய வாடா. என்ன சத்தம்? என்ன எல்லாம் மொய் மொய்னு தெரியுது? டேய் மாமா, வெளிய வாடா. இவன் வேற இப்படி பண்ணிட்டு இருக்காரு, மாட்ட போறோம். இவன் சும்மா இரு. டேய், என்னடா இது? மாமா, ஃப்ரிட்ஜுக்குள்ள கூல் ட்ரிங்க்ஸ்ல சரக்கு மிஸ் பண்ணி வச்சிருந்தனா, அத அக்கா எடுத்து குடிச்சிட்டா. அதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. மாமா ஏன் வந்தாரு? மாமா மாமா, நான் ஒன்றும் கஷ்டப்பட்டுல மாமா. இங்க வா, இங்க இந்த உட்கார் வா. மாமா, நீங்க இந்த மாமா எப்படியாவது காப்பாத்தணும். டேய், என்கிட்ட ஏன்டா திருப்பி விடுற? மாமா ப்ளீஸ் மாமா, டாடிக்கு தெரிஞ்சா என்னை கொன்னே போட்டுருவாரு. பாரு மாமா. சரி, ஒன்று பண்ணுவோம். அவளை ஏறும்ல போய் தூங்க வச்சிடலாம். மாமா வந்து எங்கன்னு கேட்டா அவள் வெளியே போயிருக்கன்னு சொல்லிடலாம். சரி மாமா, சரி மாமா. நான் பார்க்குறேன். சும்மா இரு. வா வா. டேய், தூக்குறா. டேய், எடுத்து வைக்கிறோம். என்ன விடுடா. என்ன எங்கடா கூட்டி போற? விடுடா. மாமா, நீங்க பாத்துக்கோங்க, நான் டாடி வராரு பாத்துக்கறேன். டேய் குரு, டேய் மாமா, மாமா. ஐயோ. உட்கார் மாமா, உட்கார். வா, இங்க வா.
ஏன் மாமா என்கிட்ட பேசல? ஏன் என்கிட்ட பேசல? என்ன பிடிக்கலையா மாமா? மாமா சரியான லூசு மாமா நீ. உனக்கு ஒன்று தெரியுமா? நீங்க வந்தப்பவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது தெரியுமா? ஆனா நான் யார்கிட்டயுமே சொல்லல. ஏன்னா எனக்கு என் அப்பாவும் என் தம்பி தான் எல்லாமே. இருந்தாலும் எங்க நீ என்னை ஏமாத்திருவியோன்னு என்னை யாராவது ஏமாத்தினா என்னால தாங்கிக்கவே முடியாது மாமா. அந்த பயத்துல தான் எங்க நீ என்னை ஏமாத்திருவியோன்னு உன்னை கொஞ்சம் சந்தேகப்பட்டேன். ஆனா உன்னை அது ஹர்ட் பண்ணுச்சுல்ல மாமா. சாரி சாரி சாரி. இனிமேல் நான் உன்னை ஹர்ட்டே பண்ண மாட்டேன், சந்தேகமும் பட மாட்டேன். ஆனாலும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். சத்தியம்? நீ என்னை ஏமாத்தவே இல்லைன்னு சொல்லி சத்தியம் பண்ணணும். பண்ணு மாமா. ஆமா, நான் உன்னை ஏமாத்திட்டேன். புரியலையே. நீ நினைக்க பாரு, நான் உன் அத்தை பையன் கிடையாது. என்ன 10 வரை தெரியுது? உனக்கு லெட்டர் கொடுத்த பல பேர்ல நானும் ஒருத்தன். ஆனா நீ என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பேசின விதம் உன்னை யாருக்குமே விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. உன்கிட்ட நல்ல விதமாக பழகி உன் மனசில் இடம் பிடிச்சதுக்கப்புறம் இந்த எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லலான் இருந்தேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நான் உன்னை ஏமாத்த நினைக்கல. ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கும். என்ன நடந்தாலும் சரி, நீதாம்மா என் பொண்டாட்டி. குட் மார்னிங். குட் மார்னிங். ஹே, ஏன் ரூம்ல என்ன பண்றீங்க? அப்போ நேற்று என்ன நடந்துச்சு ஞாபகம் இல்லையா? கடைசியா ஃப்ரிட்ஜில் இருந்து ஜூஸ் எடுத்து குடித்தேன். அதுக்கப்புறம் ஒரே கப்பல்ல மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்போ நேற்று நைட் நம்ம பேசின எதுவுமே ஞாபகம் இல்லையா? என்ன பேசணும்? என்ன பேசணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. எப்படி என் ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கு? இல்லைங்க, நேற்று நைட் நீங்கள் வாமிட் பண்ணிட்டீங்களா, அதனால நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, மேல் வீட்டு அக்காவை வர சொல்லி உங்களுக்கு ட்ரெஸ் மாற்றி விட்டோம். ஸோ நான் ஏன் வாந்தி எடுத்தேன்? எனக்கு எதுக்கு ட்ரெஸ் மாற்றணும்? என்ன நடக்குதுங்க? நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? கொஞ்சம் சுற்றி நல்லா பாருங்க, இது ஏ ரூம். ஆமாம், உங்கள் ரூம் தான். உங்கள் ரூமுக்கு நான் எப்படி வந்தேன்? நடந்து. சரி இருங்க, நானே சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னா, இதுதான் நடந்துச்சு. சாரிங்க மாமா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த குரு பையன் தானுங்க. சரி நான் போறேனுங்க. அப்பா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. சரி சொல்ல மாட்டேன். மாமா, இப்போ நீங்க என்கிட்ட பேசுனீங்க தானே? ஆமா. அப்போ என் மேல இந்த கோவம் போயிடுச்சுங்களா? என்ன டாடி யாருமே வாங்க மாட்டாங்க? எல்லாம் உக்கா ராசி அப்படி. என்ன தம்பி இன்னும் காணும்? டேய் என்ன டாடி? ஐயோ, இந்த பொம்பளையா? என்னாச்சு? இது பார்த்தா விடாதடா. வா எப்படியா எஸ்ஸா இல்ல. என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. டாடி மெதுவா போ டாடி. ஏய் நில்லுங்க. அச்சோ. மணமகள் விற்பனை இக்கு, தொடர்பு இக்கு. எத்தனை இக்கு? அப்பா தம்பி. யார் இவங்க? ஹே, நம்ம கீழ் வீட்டுக்காரர் நீங்களா? ஏன் எங்க வீட்ல எல்லாம் வந்து மாப்பிள்ளை பார்க்க மாட்டீங்களோ? மாப்பிள்ளையா? யார? என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? ஏன் தம்பி தான். உன் தம்பியா? என்ன புதுசா இருக்கு? புதுசா? ஏன் என் தம்பிய தெரியாது? அவன் நின்னா தேரு, பார்த்தா புலி, ஐய பாஞ்சா பெருச்சலியா? உங்களுக்குலாம் அவனை பத்தி சொன்னா புரியாது.
நேர்ல பார்த்தாதான் புரியும். இப்போ வருவான் பாருங்க என் சிங்க குட்டி. டேய் புலியந்து அப்புறம் சிங்கக்குட்டிந்து என்னடா மாத்தி ம்? ஹாய்க்கா. வாடி தங்கம். எதுக்கு சிரிக்கிறாங்க? ஏன் சிரிக்கிறீங்க? அக்கா சிரிக்க வேணாம்னு சொல்லுங்க, எனக்கு அழுகே வருதுக்கா. ஐயோ தங்கம், அழாத தங்கம். ஏன் நிறுத்துங்க. ஏன் சிரிக்கிறீங்க கேக்குறேன்ல. டேடி இவன் பையன் இல்ல டேடி, பழம். இவன் பிறக்கும் போதே பழமா தாண்டா பாத்துக்கிறான். பழம் பழம் அழுகுது பாரு. என் ஹேர்ஸ்டைல பத்தமா பழம் சொல்றீங்க. இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்மே பண்ணோம். இவன் பாரு. ஆமா கவர்ல என்னது? எலுமிச்சை பழம். அவனே பழம் ஒத்துக்கினா பாரு. ஆமா அது என்னது? இரண்டா. பலாப்பழம். டேடி உனக்கு நக்கல் டேடி. நிறுத்துங்க. கலாய்ச்சதெல்லாம் போதும். கடைசியா கேக்குறேன், என் தம்பிக்கு உன் பொண்ண குடுப்பியா மாட்டியா? ஏன் பொண்ணு இந்த பழத்துக்கா? என் தம்பி அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாம இவனையே ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ சொல்றேன், உங்க பொண்ணுக்கு இந்த ஜென்மத்துல இனிமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டான், கல்யாணமே ஆகாது. ம், ம், ம். பார்க்கலாம். இன்னும் 3 மாசத்துல மாயாவுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி காட்டுறோம். லூசு. நீ வா தம்பி, நம்ம போவோம். அந்த பொண்ணை எப்படியாவது கட்டி வச்சிருக்கா. எப்படி மாமா? மாப்பிள்ள போட்ட போல எப்படி ஓட்டு போயிரு மாமி. மாப்பிள்ள என்ன மாமா? என் பொண்ணு பாக்குறா. போடி அறிக்கிட்டு பாரு. இப்ப உங்க 3 பேருக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? யாரை கேட்டு 3 மாசத்துல எனக்கு கல்யாணம் பண்ணிடுவேன்னு சொல்லி சவால் விட்டு வந்தீங்க? என்னை கேட்காம என் லைஃப்ல என்ன நடக்கணும்னு நீங்களா டிசைட் பண்ணிடுறது. ஏங்கப்பா என்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? ச்சே. அம்மாடி அக்கா என்ன உங்களுக்கு ஏன் கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல? எனக்கு எங்க வீட்டுல இருக்கிறவங்கள நல்லா பாத்துக்கணுங்கிறது ஆசையே. எங்க அம்மா இல்லாத குறையும் எங்க அப்பா தான் தீர்த்து வச்சாரு. அப்பேற்பட்ட மனுஷனை நல்லா பாத்துக்கணுங்கிறதா என்னோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே. அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்கவே முடியும். இதெல்லாம் முடிக்காம நான் என் கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே முடியாதுங்க. அவருக்காக எல்லாம் பண்றீங்க சரி, ஆனா அவர் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கறாரு. அது உங்களால மட்டும் தானே தர முடியும். அதையே நீங்க தர மாட்டீங்க. எல்லாத்தையும் அவருக்காக செய்யணும்னு நினைக்கிறீங்க. நீங்க அவருக்காக இந்த ஒண்ணே ஒன்று செய்யலாமே. சரி நான் கிளம்புறேன். மாமா கொஞ்ச நேரம் இங்கே இருக்கீங்களா? ம். சரிங்க அத்தை. என்ன மாமி பழத்தோட வந்து நிக்கிற? கையில இருக்கிற பழத்தை சொன்னேன். உன் பொண்ணுதான் வர சொன்னா. என் பொண்ணு வர சொன்னாலா? ஆமா. எதுக்கு? ஏதோ மாப்பிள்ள பாக்கணுமா, அதான். சரி நவுறு போய் உள்ள பாக்கணும். வா தம்பி. ஹாய் அங்கிள். ஐயோ இவனையா? ஏய் இருங்க வரேன். எங்க பாருங்க உள்ள. அதுக்குள்ள உட்காந்துட்டீங்களா? என்னவா? டாடி பழம் டாடி. ஏய் இத சொன்னங்க. ஓ வர்றேன். என்ன சொல்லுமா? தெரிய மாமி உண்மையிலேயே என் பொண்ணு தான் வர சொன்னாலா? ஆமா. ஒருவேளை உண்மையா இருக்குமோ? சரி பொண்ணுங்க சீக்கிரம் வர சொல்லுங்க. சத்யா, அம்மாடி சத்யா.
டாடி என்ன டாடி இது? ஏ பொறு. என்னம்மா இதெல்லாம்? இவங்க என்னென்னமோ சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கப்பா. என்னை பொண்ணு பார்க்க தான் வந்திருக்காங்க. அக்கா ஒரே பழம் எடுத்துக்கிறேன். டேய், என்னடா பொண்ணு பார்க்கவா? ஏய், என்னக்கா சொல்ற? என்னங்க மாமா, ஓகேங்களா? அடா சட்டை போட்டு ஓகே சொல்லுங்க. கல்யாணம் வேலை ஆயத்திட்டு இருக்குல்ல. ஐயோ, என் தம்பிக்கு இப்பவே கல்யாண கலை வந்துருச்சு. டாடி அவனை வெக்கப்படாதன்னு சொல்லு டாடி. ம் ம் அப்பா, எனக்கு மாப்பிள்ளை ஓகேங்க. எஸ். டாடி அக்காக்கு டேஸ்டே இல்ல டாடி. அதான்டா. டேஸ்டா தானே இருக்கு. ஏய், பழம், பழத்தை மட்டும் கடி. ஏம்மா இப்படி போகுது உன் புத்தி? இருங்க, நான் இன்னும் முடிக்கல. சொல்லுமா. சீக்கிரம் சொல்லுங்க. மாப்பிள்ளை பேரு அர்ஜுன். டாடி மாமா கை கொடுங்க மாமா. புது மாப்பிள்ளைக்கு. உங்க ரெண்டு பேரும் எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுங்களா? எங்க அப்பாக்கு நீங்க விட்ட சாபம் பலிக்கல இன்னும். எங்க மாமா அவர் விட்ட சவால ஜெயிச்சிட்டாருங்கிறத சொல்றதுக்காக தான் கூப்பிட்டனுங்க. என்ன கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்திட்டு இருக்கீங்களா? உங்களை எல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். சிரிக்கிறா. அக்கா அப்ப என் கல்யாணம்? ஐயோ தங்கம், உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. எஸ்கியூஸ் மீ, உங்க பழத்துக்கு பொண்ணு பார்க்காம பையனை பார்க்கலாமே. மேட்சிங் சூப்பரா இருக்கும். ஏய், வாய் வச்சுன்னு சும்மாறா. அப்புறம் உன்னை பிடிச்சின்னு சொல்லிட்டு ஐயோ தங்கம், நீ ஒன்னும் கோவப்படாத. இத சாப்பிடு. இந்த வீட்ல பொண்ணு வேணாம், பையனும் வேணாம். வா நவுறா, வா போலாம். டேய், தோலை கீழே துப்பிட்டு போடா. மாப்ள, மாமா, ஏனுங்க மாமா என்கிட்ட எதுவுமே பேசாம போறீங்க? சாரிங்க, உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம அத்தை பையன் கிடையாது. எப்படியாவது உங்க மனசுல இடம் பிடிக்கணும்னு நினைச்சுதான் உங்க வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் கேட்டு போய் சொல்லிடுவீங்க. தெரியும். நான் ஊர்ல இருக்க எங்க அத்தை கிட்ட பேசினேன். சரிங்க அத்தை. மாப்ள, மாமா வாங்க மாப்ள. சொல்லுங்க மாமா. மாமா ஊருக்கு தான் போயிருக்காங்க, ஆனா வெளியூர் இல்ல, ஃபாரின்னு சொன்னாங்க. அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க என் அத்தை பையன் இல்லைன்னு. யாரா இவரு, எதுக்காக இதெல்லாம் பண்றாருன்னு உங்களை பத்தி தெரிஞ்சுக்க நினைச்சேன். உண்மையை சொல்லுங்க. ஏண்டா டேய், சும்மா நடிப்புன்னு கூப்பிட்டு நிஜமாவே நெஞ்சில மதிக்கிற. அவன் கையை வேற முறுக்கி விட்டுருக்க. ஒன்றும் இல்லைப்பா, என் ஆளு பக்கத்தில் இருந்தனால சும்மா கொஞ்சம் பில்டப் பண்ணிட்டேன். நீ பில்டப் பண்ண நாங்க தான் கிடைச்சோமா? ஒழுங்கா பேசின மறந்தாடுறா. என்ன இவ்வளவுதான் இருக்கு? நம்ம பேசின மூட்டு இவ்வளோ தானே. எதை இப்ப நீ எக்ஸ்ட்ரா தெரியல உள்ள போய் சொல்லவா? உங்களை பத்தி விசாரிச்சதுக்கு பின்னே இதெல்லாம் நீங்க எனக்காக தான் பண்ணீங்கன்னு தெரிஞ்சிச்சு. அப்பவே முடிவு பண்ணிட்டேன், நீங்க தான் எனக்கு வாழ்க்கை துணையா வரணும்னு. இப்ப சொல்லுங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா? அவனுக்கு ஓகே சொல்லிடுவான்னு பயந்துட்டேன். டேய், அட ஒரு வழியா எப்படி எபிசோட் முடிச்சிட்டானுங்க. டாடி அடுத்த சீரிஸ் வருது.